Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம். சத்தான பாசிப்பருப்போட நல்ல நாட்டு வெல்லம் சேர்த்து செய்யற பாயசம் எப்பவுமே டேஸ்ட் தூக்கலா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த பாசிப்பருப்போட முத்தான ஜவ்வரிசியை வேக வச்சு சேர்த்து பாயசம் செஞ்சா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. நம்ம விசேஷ நாட்களில் ஸ்பெஷலாக சமைக்கும் போது இந்த பாயசம்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை குயிக்காக ஏதோ பிரசாதத்துக்கு நம்ம சமைக்கணுன்னாலும் இது டக்குன்னு செஞ்சிடலாங்க. வாங்க அருமையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஜவ்வரிசியை அளந்தெடுத்து கழுவி ஊற வச்சிடலாம். இங்கே ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்குங்க. இது ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இது நல்லா தண்ணி விட்டு ஒரு 2 வாட்டி அலசி கழுவிடலாம். கழுவின ஜவ்வரிசியில் நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. இங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சிட்றேன். ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். அடுத்ததாக பாசிப்பருப்பு, அதே டம்ளர் அளவில் பாசிப்பருப்பு அளந்து எடுத்துக்கிறேங்க. எந்த டம்ளரில் நம்ம ஜவ்வரிசி அளந்தோமோ அதே டம்ளர் அளவுக்கு. பாசிப்பயிர்னு எல்லாருக்கும் தெரியும், தோல் நீக்கிய பச்சைப்பயிறு. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பாயசம் வச்சா. இந்த பாசிப்பருப்பும் அளந்து நம்ம கப்பில் எடுத்துகிட்டு நல்லா 2 வாட்டி தண்ணி விட்டு அலசி கழுவிடலாங்க. கழுவின பாசிப்பருப்பை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா சுத்தமாக தண்ணியை வடிய விட்டுறலாம். இருக்கட்டும். இப்போ அடுத்தது இங்கே குக்கர் வச்சாச்சு ஸ்டவ்வில். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் கொஞ்சம் உருகி வரட்டும். இப்போ இதில் கழுவி சுத்தமாக தண்ணி வடித்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருவோம். நெய்யில் பாசிப்பருப்பை கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்னா அந்த வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம பாசிப்பருப்பு அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி, 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுக்கலாங்க. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பாசிப்பருப்பு வெந்துடும். 2 விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த குக்கர் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்தோம் ஜவ்வரிசி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம வேக வச்சா குயிக்காக வெந்துடும். இப்போ ஸ்டவ்வில் பாயசம் வைக்கிறதுக்கான பாத்திரத்தை வச்சிடலாம். இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும். பாருங்கள் தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. இந்த நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். நம்ம ஜவ்வரிசி வேகும்போது இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த கீழே பிடிச்சிக்காமல் கரெக்டாக டக்குன்னு வெந்து வரும். இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறலாம். ஊறின ஜவ்வரிசி குயிக்காக வெந்துருங்க. ஜஸ்ட் ஒரு 6-7 நிமிஷத்துலேயே நல்லா ஜவ்வரிசி வெந்துடும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி கிளறி விடுறேன். பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்திருக்கு. இப்போ ஒரு ஜவ்வரிசி எடுத்து நம்ம அழுத்தி பார்ப்போம். பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஒரு 80% வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு பாலெல்லாம் சேர்த்துடலாம். பாலோடு சேர்ந்து வெந்து வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். குக்கர் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, நல்லா குழைவாக வெந்துருச்சு 2 விசிலில். இப்போ இந்த பருப்பு எடுத்து நம்ம வெந்துக்கிட்டு இருக்கிற ஜவ்வரிசியோடு சேர்த்துடலாங்க. ஜவ்வரிசியோட பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் பால் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க. 750 ml பாயில்டு மில்க்கு, காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கிறேங்க. பால் சேர்த்து நல்லா ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இந்த பாயசம் நல்லா அந்த பாலோடு சேர்ந்து கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும். பாலோடு சேர்ந்து அந்த ஜவ்வரிசி வெந்து வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும்.
பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. அந்த முத்து முத்தா ஜவ்வரிசி அழகாக தெரியுது பாருங்கள். அந்த டிரான்ஸ்பரண்ட் கலரில் ஜவ்வரிசி நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இனி ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம சர்க்கரையை அளந்து எடுத்துக்கலாம். நான் இங்கே நாட்டு வெல்லம் ஜாகரி எடுத்துக்கிறேன். இந்த பாயசமில் சேர்க்கறதுக்கு 1 டம்ளர் ஜவ்வரிசி 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம். இங்கே 2 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்பு சரியாக இருக்கும். இந்த வெல்லத்தை கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கலாங்க. ஸோ மண்ணு தூசெல்லாம் இல்லாமல் இருக்கும். நான் இந்த 2 டம்ளர் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த தண்ணி கொதித்து வரும்போதே வெல்லம் நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும். பாகுபதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் வெல்லத்தை கரைச்சி வடித்து சேர்த்துக்குவோம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா ஒரு கொதி வந்தாச்சு, வெல்லம் கரைஞ்சாச்சு. இப்போ இதை பாயசத்தில் வடித்து விட்டுறலாம். பால் பாயாசத்துக்கு வெள்ளைக்கரைசல் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. 1 நிமிஷம் விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு வடிகட்டியை வச்சு வடித்து சேர்த்துக்கங்க. இப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்க்கும்போது வெல்லம் சேர்த்து செய்கிற பால் பாயசம் 100% திரிஞ்சிடாமல் இருக்கும். நல்லா எல்லாம் கலந்தாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம். ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஏலக்காய் பொடியெல்லாம் ஸ்வீட் செய்யும்போது நம்ம சேர்க்கிறது மஸ்ட்டுங்க. அப்போ தான் அந்த வாசனை பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ பாயசம் பாத்திரம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நம்ம திராட்சை முந்திரி வறுத்து சேர்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும். இப்போ இதில் 15 to 20 உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விட்டுருவோம். முந்திரி பருப்பு இப்படி லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் உலர் திராட்சை சேர்த்து விட்டுறலாம். ஒரு 15 to 20 உலர் திராட்சை சேர்த்தாச்சு. இந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா செவந்து வறுபட்டு இந்த உலர் திராட்சையும் நல்லா உப்பலாகி வர வரைக்கும் வறுத்து விட்டுருவோங்க. நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டாச்சு. பாருங்கள், முந்திரி பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. திராட்சையும் நல்லா உப்பலாகி வந்தாச்சு. அவ்வளோதான், திராட்சை முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பாயசமில் சேர்த்துடலாம். அகைன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரே நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அந்த முந்திரி திராட்சையோட பாயசத்தை கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஆற ஜவ்வரிசி பாயசம் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பும் வெல்லமும் சேர்த்து செய்கிற பாயசம் எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அது கூட இந்த முத்தான அந்த ஜவ்வரிசியும் வேக வச்சு சேர்த்து நம்ம பாயசம் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஜவ்வரிசி பாயசம் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.